ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடந்தது. கேட்டீங்களா? ஒரு கதையை கேட்டிங்கன்னா, நிறைய நாளாட்டு என்னை பார்த்தாலும் பார்க்காமல் செல்லக்கூடிய ஒரு உறவு இன்றைக்கு சந்தோஷமா வந்து நல்லா விசாரிச்சாங்க. யூடியூப்ல என்ன பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். "நீ யூடியூப்லேருந்து ரூ. 1,00,000 சம்பளம், 1 லேக்ஸ் சேலரி வாங்குதியாமே, என்னுடைய மகளுக்கு வந்து திருமணம் எல்லாம் ரெடி ஆகிருக்கு. ஒரு ரூ. 2,00,000 தந்து உதவினு சொன்னா ரொம்ப புண்ணியமாக போகும்" அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. சரி, எனக்கும் குடுக்க ஆசைதாங்க. எனக்கு ஒரு நிமிஷம் தான் புல்லரிச்சு போச்சு உடம்பெல்லாம். யூடியூப்ல வந்து 1 வருஷம் ஆச்சு. இருந்தாலும் கன்டினியூவா வீடியோ போட்டுட்டே இருக்கேன். எனக்கு பின்னாடி வந்து என்னை கன்டினியூ பண்ணிட்டு வந்து நம்ம சீனா அண்ணன் எல்லாம் இருக்கிறான்னு நினைக்கிறேன். இல்லாம இருந்தா நல்லது. ரெட்மி ஃபோன்ல எல்லாம் ஒரு ஃபோட்டோஸ் வந்து டெலீட் பண்ணா கூட ரீசைக்கிள் பின் அப்படின்னு வந்து டெலீட் ஆகிட்டு போகும். எதுவுமே எம்பி, கேபி எதுவுமே எடுக்காது. அப்படிதான் இருக்கு அந்த ஃபோன்ல. ஆனால் இன்னொரு ஃபோனில் என்னுடைய பேரில் வந்து ஒரு ஜிமெயில் ஐடி தொடங்கினோடனே அது நியர் டிவைஸு சர்ச்சிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. அதுக்கு அப்புறமாட்டு அந்த ரெட்மி ஃபோனில் கூட வந்து இந்த கிளியர் டேட்டான்னு சொல்லிட்டு கேட்கும். டேட்டா எல்லாம் டெலிட் பண்ணோடனே என்ன செய்யும், இன்னொரு க்ளூடில் போய் சேகரிச்சது போல் இருக்குது. க்ளூடில் நம்ம டேட்டா எவ்வளோ டெலிட் பண்ணியிருக்கோமோ அதுக்கு எம்பி, கேபி அப்படி போகிறது போல் இருக்குது. அது அந்த ஃபோன்லேருந்து நியர் டிவைஸ் சர்ச் அப்படி வந்த பின்னாடி தான் இந்த ஃபோனில் இப்படி ஆகுனது. சமூக ஊடகத்தில் வந்து யூடியூப் வந்து அனைவருடைய வாழ்க்கை வாழ்வாதாரத்தை உயர்த்தி இருக்குது. அனைவருக்கு நம்ம சப்போர்ட் பண்ண முடியும். அந்த லெவலில் வந்து எல்லாரையுமே ஒரு சந்தோஷமான சூழ்நிலையில் கொண்டு வந்திருக்கு. அநேகம் பேர் வந்து யூடியூப்பில் ஒர்க் பண்ணி கூட நல்லா இருக்காங்க. ஆனால் இப்போதைக்கு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃப்ரீஸ் ஆகுது, யூடியூப் போவே இல்லை. நல்லா ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வந்தால் கூட என்ன சிஸ்டத்தை வந்து நியர் டிவைஸ் சர்ச் வந்து ஆஃப்லைனில் இல்லை ஆன்லைனில் 10 நிமிஷம் அந்த ஃபோனை வந்து பக்கத்தில் வச்சுருந்தாலே போதும். கான்டாக்ட்லேருந்தே ஒரு ஆள் கால் பண்ணி வரும். அந்த கால் வந்து அதிகமாக பேசி ஒரு 10-15 நிமிஷம் வரை அதிகமாக பேசிகிட்டு இருக்கிறது போல் வரும். அந்த டைமில் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், என்ன டிரான்சாக்ஷன் பண்ணியாங்க, என்ன மாயம் வந்து நம்ம பண்ணுறாங்கன்னு தெரியாது. சிஸ்டம் லான்ச் பண்ணியது, சிஸ்டம் லான்ச்சர் நாட் ஒர்க்கிங் நெட்ஒர்க்னு வரும் பார்த்துடுங்க. ட்ரைவ் நாட் ஒர்க் நெட்ஒர்க்னு வரும். அப்படி வந்து ஃபோட்டோஸ் வந்து கூகுள் ஃபோட்டோ வந்து நாட் ஒர்க்கிங் நெட்ஒர்க்னு வரும். டைரெக்டாக நம்ம இந்தியாவில் வந்து ஒவ்வொரு ஸ்தாபனங்களை நிறுவி அந்த ஸ்தாபனம் வழியாக நம்ம அப்ளை பண்ணி நம்மளுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் அப்ளை பண்ணி அப்படி வந்து யூடியூபர்கள் பாதுகாக்கப்பட்டால் மட்டுமே இந்த இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்கள் எல்லாம் தவிர்க்கப்படும். அப்புறம் அந்த உறவுகளை பற்றி பேசும். அந்த உறவுகள் வந்து யோசிச்சுட்டாங்க, நான் வந்து யூடியூப்பில் வந்து 1 லேக் சேலரி வாங்குறது போல என்ன செய்யிட்டாங்க சொல்லுவாங்க இல்லையா, மாறி மாறி யூடியூப்பில் ஒர்க் பண்ணாலும் நல்ல சம்பளம் கிடைக்கும், நல்ல காசு சம்பாதிக்கலான்னு. அதை நினச்சிட்டு என்ன தேடி வந்துருக்காங்க. இல்லை, யூடியூப்பில் என்ன சேலரி வரலன்னு சொன்னாலும் நம்பக்கூடிய சுச்சுவேஷனில் இல்லை. அவங்கள யாரோ வந்து கரெக்டாக இறுக்கி ஆணி அடித்தது போல் அவங்கள்ட்ட சொல்லி விட்டுட்டாங்க. அவள் வந்து யூடியூப்பில் 1,00,000 ரூபா சம்பளம் வாங்கியானு. இந்த பணம் பத்தும் செய்யும். இந்த பாதாளம்